பயம் தான் செய்யும். ஒரு 10 பேராக போய் நில்லுங்கள், வெட்ட வந்தவன் 1000 பேர் இருந்தாலும் ஓடிடுவான். நாம ஒருத்தரா என்று நாம் பின்வாங்குவதனால் தான் நம்மை போன்று எல்லாரும் பின்வாங்குறாங்க. எல்லோரும் முன் வந்து நீ யாரடா, உனக்கு என்ன இந்த வேலை என்று நாம் துணிச்சலோடு 10 பேர் குரல் கொடுத்தால் அவன் எவ்வளவு பெரிய ஆயுதத்தோடு வந்தாலும் ஒரு கால் பின்னல் எடுத்து வைப்பான். நபிகள் நாயகம் தன்னோடு இந்த வாலிபரை அழைத்து கொண்டு போனார்கள். அபூஜஹலுக்கு கதவை தட்டினார்கள். அவன் அங்கிருந்து உள்ளே எட்டி பார்த்தான். வந்தது நபிகள் நாயகம் தெரிந்தவுடன் ஒன்றும் பேசல, கடத்தி வந்த பொண்ணு அனுப்பி வச்சு. இது ரசூலுல்லாஹ்வுடைய நுபுவத்திற்கு முன்னால் நடந்த சம்பவம். அபூஜஹல் சொல்லுகிறான், ஒரு வார்த்தை பேசாமல் நபிகள் நாயகம் வந்து நின்றவுடன் அந்த பெண்ணை அனுப்பியதின் காரணம் தெரியுமா? நான் தூரத்திலிருந்து நபிகள் நாயகத்துடைய 2 தோள் புஜத்தை பார்த்தேன். பெருமானாருடைய 2 தோள் புஜத்திலே 2 சிங்கங்கள் அமர்ந்திருந்தன. கெட்டவருடைய பார்வைக்கு, தீயவருடைய பார்வைக்கு அல்லாஹ் எப்படியும் பயத்தை தருவான். அன்றைக்கு ரசூலுல்லாஹ் சண்டையிடவில்லை, எந்த ஒரு விதமான போராட்டமும் கிடையாது. போய் நின்றார்கள், ஒன்றுபட்டார்கள். அதனால் கெட்டவருடைய உள்ளத்தை அல்லாஹ் அச்சத்தை உண்டாக்கினான். அந்த ஒன்றுபடுதல் என்ற அந்த பண்பு இன்றைக்கு தங்களை அமைப்புகள் என்று வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல அல்லது விளம்பரப்படுத்திக்கிறாங்களே, இவங்களாம் இதை முன்னெடுக்கணும். காலங்காலமா தப்பா எடுத்துக்காதீங்க. வெள்ளம் வந்தாலும் தௌஹீத் ஜமாத் தான் வருது, புயல் வந்தாலும் தௌஹீத் ஜமாத் தான் வருது, ஏதாவது கொரோனானாலும் தௌஹீத் ஜமாத் தான் வருது. ஏன் அது ஒண்ணுதான் அமைப்பா? வேற அமைப்பே கிடையாதா? நமக்கு அந்த இலக்கம், அந்த உணர்வு இப்ப அமைப்பு எதுக்கு வச்சிருக்கிறோம்? அமைப்பை வைத்திருக்கக்கூடியவர்கள் சமூக நல்லிணக்கத்தோடு, பொது நலத்தோடு, நல்ல உணர்வோடு செயல்படணும். பேருக்கும் புகழுக்கும் அமைப்பை நீங்க நடத்துனீங்கன்னா அங்க வீரம் இருக்காது, கோழைத்தனம் தான் இருக்கும். பார்த்தவர்களே, அதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிபுடைய வளர்ப்பிலே கண்காணிப்பில் இருக்கும் பொழுது குஃபார்களெல்லாம் ஒன்று சேர்ந்து அபூ தாலிபை வந்தார்கள். அபூ தாலிபே, உன்னுடைய சச்சா மகனை தீன் பிரச்சாரம் செய்வது நிறுத்த சொல், இல்லாவிட்டால் மூச்சை நிறுத்தி விடுவோம். அபூ தாலிபு மிரட்டினார்கள். முதல் முறை மிரட்டினவன அபூ தாலிபு பயந்து போய் நான் சொல்லி வைக்கிறவன் தான் சொல்லி அனுப்பி வச்சுட்டான். 2வது முறை அபூ தாலிப் போய் என்ன செய்யறாங்க, தன்னுடைய மகனாக சொல்றாங்க, அண்ணன் மகன்கிட்ட, அண்ணன் மகன் அந்த காதலை வாங்கிக்கிற, நீ வேலையை பாருங்கட்டான். 2வது முறை மீண்டும் குஃபார்கள் வந்து அபூ தாலிபை, இந்த வாட்டி உன் அண்ணன் மகனை நிப்பாட்டாவிட்டால் உன் உயிரும் போகும், உன் அண்ணனுடைய மகன் உயிர் போகும் என்றார். ஒரு பயம் ஏற்பட்டு போய் ரசூலுல்லாஹ்ட்ட போய் இந்த சம்பவத்தை சொல்லும் போது, அப்போதான் ரசூலுல்லாஹ் பொன்னிடத்தினால் குறிக்கப்பட வேண்டிய அந்த வார்த்தையை சொன்னார்கள். அபூ தாலிபே, ஒரு கையில சூரியனையும் ஒரு கையில சந்திரனையும் கொடுத்தாலும் என் கொள்கையை நான் விட்டு தர மாட்டேன் என்றார்கள். அன்றைக்கு அபூ தாலிபும், அன்றைக்கு நபிகள் நாயகமும் தீனிலே எந்த லட்சமும் இல்லை, எந்த கோடியும் இல்லை. அன்னைக்கு கோடிக்கணக்கான முஸ்லீம் எல்லாம் கிடையாது, நல்ல மாதிரி இருந்தாங்க. அன்னைக்கு அபூ தாலிபும் நபிகள் நாயகம் இருவரும் ஒன்றுபட்டதால் தான் இன்றைக்கு இந்த தீன் இவ்வளவு தூரம் விரிந்தடைந்திருக்கிறது. அந்த ஒன்றுபடுதல் சரி, பார்த்துக்கலாம், ரப்புல் ஆலமீன் இருக்கிறான், அல்லாஹ் உதவி செய்வான் என்ற அந்த தவக்கலோடு ஒன்றிணைக்கூடிய அந்த பண்புக்கு ஒருவர் உள்ளத்தில் வந்தால் ஒருவரோடு இன்னொரு அல்லாஹ் இணைப்பான். அந்த இருவரோடு அல்லாஹ் 3ஆம் இணைப்பான். ஒருவர் உள்ளத்தில் கவலை வராவிட்டால் யார் உள்ளத்தில் வந்த அந்த கவலையை போட மாட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல பேசுவான், நீங்க எல்லாம் ஒழுங்கா இல்லைன்னா உங்களை டோட்டலா உள்ள அனுப்பிட்டு உங்களை போல வேறொரு சமுதாயத்தை நான் கொண்டு வருவேன்றான். அதுக்கு உதாரணம் வயநாடு, அதுக்கு உதாரணம் கடந்த வாரம் நடந்த இலங்கை பெருவெள்ளம். ஒரு ஊரை கிராமமே காணும். நாம ஒழுங்கா இல்லை, நாம உணர்வு பொருளா வாழல, நாம ஹக்கான சத்திய விஷயத்துக்கு குரல் கொடுக்கலன்னா நம்மை அல்லாஹ் தஆலா இரவோடு இரவாக நாம் அசரும் நேரத்தில் அல்லாஹ் நம்மை அழிப்பான். இதெல்லாம் மனதில் எடுத்துக்கொண்டுதான் ஒன்றுபடுவோம், அடுத்த தலைமுறை ஒப்படைக்கும் என்றால் நாம் போயிடுவோம். நமக்கு பின்னாடி வர தலைமுறைக்கு நாம் வாழ்ந்த வாழ்க்கை, முன்னோர்களுடைய ஷரியத்தான வாழ்க்கையை கொண்டு போய் சேர்ப்பதில் நமக்கும் பங்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொன்னதை போன்று வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். நீங்கள் பிரிந்து விட்டால் உங்களை பல கூறுகளாக அவர்கள் பிரிந்து விடுவார்கள். நாம பிரிக்க வேணாம், அவனே பிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுல முதல் அடிதான் எஸ்ஐயா. அன்பார்ந்தது, நாம் இன்னமும் விளங்கிக்கலன்னா அல்லாஹ் நம்மை இன்னும் பல கூறுகளாக கூறு போட்டு கொண்டே இருப்பான். ஒரு நாள் அலி ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்.
ரசூல்லா வீட்டு வந்தது. ரசூல்லாவும் கத்தியா நாயகம் தொழுது இருக்கிறான் மறைமுகமா. அலிலா பார்த்து சம்பிச்சு போய் நின்றுட்டான். தொழுது முடிஞ்சோன்னு கேட்டாங்க, இது என்ன கலாச்சாரம், என்ன பொருள்? கேட்கறது யாரு? கல்வியின் பட்டணம் அலிரதி அவர்கள் கேட்கிறார்கள். அப்ப ரசூல்லா சொன்னாங்க, இது இஸ்லாம் ஷரியத்து தான். அன்னைக்கு அந்த காலத்துல உடனே பார்த்துட்டு ரசூல்லா, நீயும் முஸ்லீம் ஆயிருந்தாங்க அலிரதிதான், அபூதாலிபுடைய மகனா. இப்போ அலில் என்ன பண்ணாங்க, நான் முஸ்லீம் ஆகுனா இதை நல்லா வெளிப்படுத்தணுமே, பகிரங்கமா செய்யணும், நீ ஏன் மறைச்சு செய்யணும்? இன்னைக்கு சூழல் இப்படித்தான் செய்ய வேண்டும். அன்னைக்கு ஒரு இரவு தான் அலில் தாக்கு பிடிச்சாங்க. மறுநாள் காலையில் அவங்களால இருக்கவே முடியல. அவங்க வீட்டில் தொழ ஆரம்பிச்சாங்க. அடுத்தடுத்து ரசூலுல்லா கதீஜா 3 பேரும் சேர்ந்து தொழுத அபூதாலிப் பார்த்துடுறாங்க. இது என்ன புது கலாச்சாரமா இருக்கு, குடியிருங்க நிகழ்றீங்க சைதா செய்றீங்க, இது என்ன கலாச்சாரம்? அப்போ அலி சொன்னாங்க, இது இஸ்லாமிய கலாச்சாரம், இது ஷரியத் அப்படின்னா. அப்படின்னா இந்த ஷரியத்துல தான் நீ நிலைச்சிருக்கணும்னாங்க அபூதாலிப் அலி ரலியல்லாஹு அன்ஹு. நீ இருந்து வெளியே வந்துரு, உனக்கு இதுக்கு ஆகாது, உனக்கு இது அலர்ஜி, உன்னையால் அதை போக சொன்னா இந்த எந்த விவாதமும் அன்னைக்கு அபூதாலிப் செய்யலை. தன்னுடைய மகனார் அதிக்கு அபூதாலிப் சொல்ல செய்யணும் தெரியுமா, இதுல தான் நீ இருக்கணும்னாங்க. காரணம் தெரியுமா, அன்னைக்கு அபூதாலிப் ஒன்றுபட்டார். அவருக்கு இஸ்லாத்துல பிடிப்பு இல்லை, ஈர்ப்பு இல்லை. ஆனால் தன் மகனார் முகம்மதோடு பயணிக்கிற அந்த வாழ்க்கையை அபூதாலிப் புரிந்து கொண்டு ஒன்றுபட்டதால் தான் இன்றைக்கு இந்த சமூகத்தில் அல்லாஹ்வால் தரப்பட்ட பெயர் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற அந்த சமூகத்தில், இந்த சமூகத்தில் பட்ட பேர் அல்லாஹ் அவருக்கு வழங்கினார். கர்ரமல்லாஹு வஜ்ஹா, கல்வியின் பட்டம் என்றார்கள் நபிகள் நாயகம். இப்படி ஒரு காலத்தில் 1-2 பேர் வாழ்ந்த காலத்தில் எல்லோரும் ஒன்றுபட்டு வந்ததால் தான் இன்றைக்கு இந்த இஸ்லாம் இவ்வளவு தூரம் பரவியது. இன்னைக்கு என்ன 1-2 பேரா இருக்கிறாங்க?